வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான ஒரு பால் பன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கப் கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். இதோடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்பத்துக்கு போடுற சோடா சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்து கலந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தயிர் நல்லா நுரைச்சி பொங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ தயிர் பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸாக இந்த மாதிரி நுர கட்டி வந்திருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம மாவு தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு பண்ணுறதுக்கு 1 கப் மைதா எடுத்துருக்கிறேன். கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரை, உப்பு, நெய் எல்லாமே மாவோட நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம தயிரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த கலவையும் இதோட சேர்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆப்ப சோடா சேர்க்குறனால தான் பால் பன் பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகில் போட்டு எடுக்கும்போது நல்லா ஜூஸியாக சர்க்கரை பாகை உள்ளே இழுக்க ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு பால் பன் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா உப்பலாக கிடைக்கும். மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே நேரத்தில் சர்க்கரை பாகையும் சரியாக உள்ளே இழுக்காது. இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் சரியாக இருக்கும். இந்த மாவு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு எல்லாமே தயாராகிடுச்சு. இதை ஒரு மூடி வச்சு 3/4 மணி நேரம் கழித்து சுட்டிங்கன்னா மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதை மூடி வச்சிடுறேன். ஒரு 40 நிமிஷம் கழித்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரையும் தண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குறைவான அளவில் பண்ணுறதுனால சர்க்கரை பாகு உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை பாகு பதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா 2 நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாகு எடுத்து பார்த்திங்கன்னா அரை கம்பி பதமாக இருக்கணும். லைட்டாக கட் ஆகுது பார்த்திங்களா, இப்போ சரியாக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்குறனால சர்க்கரை பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் முறிஞ்சிராமல் இருக்கும். நம்ம எந்த பதத்தில் கேஸ் ஆஃப் பண்ணமோ அதே பதத்தில் இருக்கும். இப்போ மாவை நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. மாவை எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா அழகாக அந்த மாதிரி உருண்டு விழணும். இப்போ எண்ணெய் தயாராக இருக்குது. நல்லா சூடாகையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா வெளியில் நல்லா பொன்னிறமாகவும் உள்ளே நல்லா வெந்தும் கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக கலர் மாறிடுமே தவிர உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கத்துலேயும் வெந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பண்ணெல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு. நான் எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். எண்ணெயிலேருந்து எடுத்து எண்ணெயை நல்லா இருத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் இதை சேர்த்துடலாம். சர்க்கரை பாகில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் இருந்தாலே போதும். நல்லா உங்களுக்கு சர்க்கரை பாகை பன் நல்லா உள்ளே இழுத்துக்கிடும். இப்போ இது எல்லாமே தயாராகிடுச்சு. சர்க்கரை பாகிலேருந்து நான் எடுத்து வச்சிடுறேன். சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான பால் பன் தயாராகிடுச்சு. இதே மாதிரி இருத்துருக்கிற எல்லா மாவையுமே நீங்கள் எண்ணெயில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கரியில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்கும். பாகை நல்லா உள்ளே இழுத்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்ச அன்றைக்கே எல்லாமே காலி ஆயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுட்டு எடுத்துருக்க எல்லா பண்ணுமே நல்லா உங்களுக்கு பாகை உறிஞ்சிருக்கும். இன்னொரு பண்ணுமே உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் நல்லா உங்களுக்கு பாகை உள்ளே இழுத்துருக்கு பாருங்களேன். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.